வெல்கம் டு வெற்றிவாக யூடியூப் சேனல். நான் உங்கள் சுல்ஃபிகர். இந்த வீடியோ முழுக்க முழுக்க தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்களுக்கு, நிர்வாகிகளுக்கு, உறுப்பினர்களுக்கு, தளபதி அவருடைய ரசிகர்களுக்கு. இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் நீங்க தளபதி அவர்களுடைய ரசிகரா அல்லது தளபதியினுடைய கட்சியினுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டரா அப்படிங்கிறத பார்க்கக்கூடிய ஒவ்வொருவரும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணணும். இப்ப பண்ணக்கூடாது. இந்த வீடியோ முழுமையாக பார்த்துக்கிட்டு கடைசியில நீங்க தொண்டரா அல்லது ரசிகரா அப்படிங்கிறத பதிவு பண்ணுங்க. நேற்றைக்கு மதுரையில் நடந்த சம்பவம் உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். தளபதி அவர்கள் மதுரை ஏர்போர்ட்டுக்கு வந்து அங்கே இருந்து கொடைக்கானலுக்கு அவருடைய ஜனநாயகன் படப்பிடிப்பு நிகழ்ச்சிக்கு போவதற்கு இருக்கக்கூடிய தகவல் வெளியாகி சாயங்காலம் அவருடைய பிளைட் லேண்ட் ஆகும் மதுரையில. ஆனா காலையில 6 மணியில இருந்தே அங்கே பெண்கள், வயதானவர்கள், குழந்தைகள் உட்பட தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் அந்த ஷால்வையோட போய் கலந்துகிட்டாங்க. இந்த நிகழ்வை நொடிக்கொரு முறை எல்லா மீடியாக்கள்லையும் நேரடியாக போயிருந்து லைவ் டெலிகாஸ்ட் பண்ணி ஹைப்பு ஏத்திக்கிட்டே இருந்தாங்க. நேரம் செல்ல 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 மதுரையில கூட்டம் கட்டுக்கடங்காம போகுது. ஏர்போர்ட்டுக்குள்ள வரைக்கும் அனுமதிக்கல. ஏன்னா ஏர்போர்ட் உள்ள போனா இன்னும் கூட்டம் அதிகமாயிரும் அப்படிங்கிறதுக்காக ஏர்போர்ட்டுக்குள்ள அனுமதிக்கல. காவல்துறையிடமிருந்து அறிக்கை வருகிறது, ரோட் ஷோக்கு அனுமதி கிடையாது, தடையை மீறிய ரோட் ஷோ செய்தா சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு வருது. இது இவ்வளவுமே ஒரு கலையபரமா மதுரை இருக்குது. அதற்கு பிறகு தளபதி அவர்கள் முதலாக ஒரு பிரஸ் மீட்டை சந்திக்கிறார். அந்த பிரஸ் மீட்ல நான் என்னுடைய தொழில் நிமித்தமாக ஜனநாயகன் படப்பிடிப்புக்காக நான் கொடைக்கானல் போறேன். இது அரசியல் நிகழ்வு கிடையாது. தொண்டர்கள் யாருமே வர வேண்டாம். இந்த வாகனத்தை பின்தொடர்றது, அதே மாதிரி வாகனத்துல ஹெல்மெட் இல்லாம வர்றது, அங்க கூட்டம் கூடுறது, இது எதுவுமே வேணாம் அப்படிங்கிறது மாதிரி தளபதி அவர்கள் ஒரு அறிவுறுத்தலை செஞ்சிருக்கிறார். சென்னையில இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடியே இந்த பிரஸ் மீட்டை முடிச்சுட்டு தான் அவரு மதுரையினுடைய ஏர்போர்ட்ல வந்திருக்கிறாரு. மதுரைக்கு வந்ததுக்கு பிறகு கூட்டம் பயங்கரமா கூட்டம் கூடி இருக்கிறது. தளபதி அவர்கள் எல்லாரையும் பார்த்திருக்கிறாங்க. எல்லாருக்கும் அந்த ரோட் ஷோ மாதிரி நடந்திருக்கிறது. அதற்கு பிறகு அவர் அங்கிருந்து கொடைக்கானல் போகக்கூடிய வரையிலும், கொடைக்கானல் போகும்போது பின்னாடியே இருசக்கர வாகனத்துல, கார்ல வந்து ரசிகர்கள், தொண்டர்கள் பின்னாடியே வந்து ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, தளபதியினுடைய வாகனம் முழுமையாக ஃப்ரண்ட் ஃபுல்லா சேதமடைந்திருக்கிறது. இதெல்லாமே டிவி சேனல்ல, சமூக ஊடகங்கள்ல பார்க்கிறோம். எப்படி கேப்ஷன் போடுறாங்க தெரியுமா? தலைப்பு வைக்கிறாங்க, தளபதியினுடைய பேச்சை கேட்காத தொண்டர்கள், தளபதியினுடைய பேச்சை கேட்காத தொண்டர்கள் அப்படின்னு சொல்லி தலைப்பு போட்டு செய்தி போடுறான். இது உண்மையான்னு கேட்டா உண்மை. உண்மை. தளபதியினுடைய பேச்சை கேட்காத தொண்டர்களாக சகோதரர்கள் அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்கிறாங்க. இது உள்ளபடியே நமக்கு மிகப்பெரிய அளவுல மன வருத்தத்தை தருது. கோவையில நடைபெற்ற அந்த ரோட் ஷோ ப்ரீ பிளான்டே கிடையாது. ஆனா அந்த அளவுக்கு கட்டுக்கடங்காத கூட்டம் இருந்தாலும் தளபதி அவர்கள் அந்த நிகழ்ச்சியில எல்லாரையுமே பார்த்தாங்க. ஒரு ரோட் ஷோவா நடந்துட்டாங்க. அந்த நிகழ்வுல கூட எந்த மாதிரி ரசிகர்கள், அதுல தொண்டர்கள் வந்து அந்த கேரவன்ல ஏறினது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தோம். அப்போ கரெக்டா அந்த நிகழ்ச்சி முடிஞ்சு 3 நாள் கழிஞ்சு மறுபடியும் தளபதி வந்து ஒரு அறிக்கை வெளியிடுகிறார். அந்த அறிக்கையில வந்து தெளிவாக சொல்லியிருந்தாரு, ஸோ இந்த மாதிரி எல்லாம் செய்யக்கூடியதெல்லாம் வந்து நம்ம எதிர்பார்க்கல, அதெல்லாம் நமக்கு பதட்டமா இருக்குது, அவருடைய சேஃப்டி இல்லை, வரக்கூடியவர்களுக்கு ஏதாவது ஒன்று சம்பவம் நடந்து போச்சுன்னா யாருக்கு கெட்ட பேர் ஏற்படும், அதுல வந்து தளபதி அவர்கள் ரொம்ப உறுதியாக இருக்கிறார். அதன் காரணமாக தான் மேக்சிமம் இந்த மாதிரியான நிகழ்வுகளை தவிர்த்து வந்தார். சில நிகழ்ச்சிகளுக்கு பனையூர்ல கூப்பிட்டு இந்த மாதிரி நிவாரணம் எல்லாம் கொடுத்ததே தளபதி அவர்கள் அதற்காக தான். அதன் காரணமாக அவர் எவ்வளவு விமர்சனத்துக்குள்ளானார் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்போ அதையெல்லாம் தாண்டி அவர் களத்துக்கு வரும்போது, அவர் களத்துக்கு வரக்கூடிய இடத்துல அதற்கான ஒரு ஸ்பேஸை உருவாக்கி கொடுக்க வேண்டியது, அவருக்கான ஒரு சுதந்திரத்தை உருவாக்கி கொடுக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் யாருக்கு இருக்குன்னா தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்களுக்கு தான் இருக்கு. தளபதி அவர்கள் ஒரு உத்தரவிட்டுட்டார்கள். தளபதி அவர்களை வெறும் சினிமா நடிகராக, அவருடைய ரசிகராக கீழே இருந்து சினிமா நடிகராக மட்டுமே பார்த்தா, ஜஸ்ட் அவருக்கு ஒரு ரசிகன் மட்டுமே நம்ம அவர் சொல்றதை கேட்க வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது. ஜஸ்ட் அவருடைய படம் நல்லா இருக்கும், பிடிக்கும், அவர் மேல ஒரு அன்பு வச்சிருக்கிறோம், அவ்வளவுதான். அவர் சொல்றத கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது ஒரு ரசிகரா இருந்தா. ஆனா என்னைக்கு நீங்க தொண்டராக மாறுகிறீங்களோ
அப்போ இருந்து தளபதிக்கு கட்டுப்பட்டாகணும். தலைவர் அப்படிங்கிறது ஒரு தலைமை. ஒரு தலைமை ஒரு உத்தரவு போட்டா அந்த உத்தரவை யார் ஏற்று நடக்கிறார்களோ அவன் தான் தொண்டன். நடிகர் ரசிகர் இதுக்கும் தலைவர் தொண்டர் இதுக்கும் வித்தியாசம் இருக்குது. நீங்க நடிகர் ரசிகர் அதிலே இருந்தீங்க அப்படின்னா தளபதியினுடைய பேச்சை நீங்க கேட்க வேண்டாம். நேற்றைக்கு தளபதி அவர்கள் அவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் யாரெல்லாம் அவரை பின்தொடர்ந்தார்களோ, யாரெல்லாம் அவருக்கு மேல அந்த வாகனத்துல போனது அந்த மாதிரி வேலைகளை செஞ்சாங்களோ யாருமே தளபதியினுடைய தொண்டர்கள் கிடையாது. நீங்க தொண்டர்களாக இருந்தா கட்டுப்பட்டிருப்பீங்க. தளபதியினுடைய உத்தரவு வந்தவுடன் அந்த உத்தரவுக்கு யார் கட்டுப்படுகிறார்களோ அவர்கள் தான் உண்மையான தொண்டர்கள். கட்டுப்பாடு இல்லாத கூட்டத்தால எந்த ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது. ஒழுக்கமில்லாத கூட்டத்தால் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியாது. கட்டுப்பாடு அந்த அளவுக்கு முக்கியம். அதனாலதான் அறிஞர் அண்ணா அவர்கள் கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வேகம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு விவேகம் முக்கியம். நாம பொதுக்களத்துல நிக்கிறோம், தேர்தல் களத்துல நிக்கிறோம், அரசியல்ல நிக்கிறோம். தளபதி அவர்கள் நம்ம சொல்றோம் இல்லையா, 200 கோடி 250 கோடியை விட்டு நமக்காக நிற்கிறாருன்னு சொல்றோம் இல்லையா, இந்த மக்களுக்காக நிற்கிறார் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அவர் நிற்பதற்காக அவ்வளவு பெரிய தியாகத்தை செஞ்சுட்டு வராங்க இல்லையா. அப்ப அதற்கு நாம என்ன கைமாறு செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா அவருக்கு ஒரு ஸ்பேஸ் நம்ம கொடுத்தாகணும். மக்களை சந்திப்பதற்கு, தொண்டர்களை சந்திப்பதற்கு அவருக்கு நம்ம ஒரு ஸ்பேஸ் கொடுத்தாகணும். உங்களை நம்பி கட்சி ஆரம்பிச்சு களத்துக்கு வர இருக்கிறார். இன்னும் எத்தனையோ களங்கள் இருக்கிறது அவர் நேரடியாக மக்களை சந்திப்பதற்கு. தேர்தல் களம் இருக்கிறது, அடுத்தடுத்த பூத் கமிட்டி மாநாடு நடக்கிறது, அடுத்தடுத்த இடங்கள்ல பொதுக்கூட்டம் மாநாடுன்னு சொல்லி இனி முழுக்க அவர் பப்ளிக்கை தான் பார்க்க போறார். அந்த நிகழ்வு எல்லாம் முன்கூட்டியே திட்டமிடக்கூடிய நிகழ்வு. அங்க நீங்க 100 இல்ல, 1000 இல்ல, 10,000 இல்ல, லட்சக்கணக்கில் வந்தாலும் அதை நம்மளால ஹேண்டில் பண்ண முடியும். ஆனா இந்த மாதிரி பர்சனலா போகக்கூடிய விஷயங்கள்ல அவரால மட்டுமல்ல யாராலுமே அதை கட்டுப்படுத்த முடியாது. காவல்துறையாலையும் கட்டுப்படுத்த முடியாது, தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்களாலையும் கட்டுப்படுத்த முடியாது. ஏன்னா இது அங்க இருக்கக்கூடியவர்கள் பல்வேறு தரப்புல இருந்து வரக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்போ யார் யார் நீங்களாகத்தான் மனம் அந்த கட்டுப்பாட்டுக்குள்ள வரணும். நாம ஒரு போர்க்களத்துல நிற்கக்கூடிய ஒரு ராணுவ வீரன் மாதிரி இருக்கணும். நாம யாரை எதிர்த்து நிற்கிறோம்? திமுக சொல்லக்கூடிய ஒரு அசுர பலத்தோடு இருக்கக்கூடிய ஒரு சக்தியை எதிர்த்து நிற்கிறோம். கூட்டணி பலம், அரச பலம், எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே வச்சுட்டு இருக்கிறாங்க. போதாத குறைக்கு நம்ம மேல அவதூறுகளை பரப்புறது, மீடியாக்களை வச்சு அவதூறு பரப்புறது, இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பிஜேபியை நம்ம எதிர்த்து நிற்கிறோம். அப்ப இந்த நேரத்துல தளபதி மட்டுமல்ல ஒவ்வொரு தொண்டனும் எந்த அளவுக்கு கண்ணும் கருத்துமாக நடக்கணும். இந்த கட்சி நம்முடைய கட்சி, இந்த கட்சிக்கு 1% கூட என்னால் கெட்ட பேர் ஏற்பட்டு விடக் கூடாது அப்படிங்கிற மன உணர்வு ஒவ்வொருத்தருடைய மனசுலையும் இருந்தா மட்டும்தான் நம்ம வெற்றியை நோக்கி போக முடியும். சீரியஸா சொல்றேன். நம்ம பிடிக்காதவர்கள் இருப்பாங்க தெரியுமா, நம்மள ரசிக குஞ்சு, கட்டுக்கடங்காதவர்கள், ஒரு மெச்சூரிட்டி இல்லாதவங்கன்னு சொல்றாங்க தெரியுமா, அவர்கள் கூட நம்ம விரும்பணும், அவர்கள் கூட நம்ம ஏற்றுக்கொள்ளணும். அப்படி அவர்கள் நம்மளை ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் நம்மளால வெற்றி பெற முடியும். அதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்க. அப்ப அவர்களையும் வென்றெடுக்க வேண்டிய சூழல் நமக்கு இருக்கிறது. மக்களை வென்றெடுக்கக்கூடிய தேவை நமக்கு இருக்கிறது. இன்னைக்கு மக்களுடைய ஆதரவு நமக்கு பயங்கரமா இருக்கு. மக்களுடைய ஆதரவு நமக்கு இருக்குது. இந்த ஆதரவு வெற்றியை தேடி தருமானா? தராது அன்பு சகோதரர்களே. எப்போ நமக்கு வெற்றி கிடைக்கும்னா இந்த ஆதரவு எப்போ நம்பிக்கையாக மக்களுக்கு நம்ம மேல நம்பிக்கை வருதோ அப்போதான் நமக்கு வெற்றி கிடைக்கும். மக்களுக்கு நம்ம மேல நம்பிக்கை வரணும்னா நாம கட்டுப்பாடு உடையவர்களாக, ஒரு தலைவராக, ஜஸ்ட் ஒரு சினிமா பார்க்கக்கூடிய ஒரு ரசிகர் மனப்பான்மையில இல்லாம ஒரு தலைவராக, ஒரு ஊர்ல நீங்க இருக்கிறீங்க, உங்க ஒரு பூத்துல இருக்கிறீங்கன்னு, ஒரு 100 குடும்பம், ஒரு 500 குடும்பம் இருக்கக்கூடிய ஒரு ஊர்ல நீங்க இருக்கிறீங்க, தமிழக வெற்றி கழகத்துல நீங்க இருக்கிறீங்க, இந்த கட்சிக்காக டெய்லி செயல்படுறீங்க, போராட்ட களத்துக்கு போறீங்க, அங்க போறீங்க, இங்க போறீங்க, இதெல்லாம் வெளியே இருந்து மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க. அவர்களுக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது அந்த ஊர்ல திமுகவை சேர்ந்தவர்கள் இருப்பார்கள், அதிமுகவை சேர்ந்தவங்க இருப்பாங்க,
பிஜேபி சேர்ந்தவர்கள் இருப்பாங்க, இப்படி எத்தனையோ பேர் இருப்பாங்க, அனுபவம் வாய்ந்தவர்கள், அனுபவசாலி இல்லாதவர்கள், அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள், இப்படி எத்தனையோ பேர் இருந்தாலும் உங்களை நம்பி வந்து தம்பி எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இதை செஞ்சுதா அப்படின்னு சொல்லி என்றைக்கு இந்த மக்கள் என்னை ஏற்கனவே உங்க ஆதரவா தான் இருப்பாங்க, ஆனா என்றைக்கு அவர்கள் ஒரு நம்பிக்கையோட இந்த பையன்ட போனா சரியான முறையில் அதை ஹேண்டில் பண்ணுவான், சரியா செஞ்சு முடிப்பாங்கிற நம்பிக்கை அவர்களுக்கு நம்ம மேல பிறக்குதோ அப்பந்தான் நாம வெற்றி பெற்றவர்கள் ஆகிறோம். அப்ப அப்படி ஒரு மனநிலை இந்த மக்களுக்கு நம்ம மேல வரணும்னா, இப்ப தளபதி மேல அன்பு இருக்கு, தளபதியினுடைய ரசிகர்கள் மேல, தளபதியினுடைய தொண்டர்கள் மேல அதே அன்பு இந்த மக்களுக்கு வரணும்னா நாம நம்மளை தயார்படுத்திக் கொள்ளணும். இந்த களத்துல நிற்கக்கூடியவர்கள் நாம தயார்படுத்திக் கொள்ளணும். சமூக ஊடகங்களை நீங்க பாக்குறீங்களா, இதை கவனிக்கிறீங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரிய மாட்டேங்குது. எந்த அளவுக்கு நம்ம மேல நெகட்டிவான மெசேஜ்களை பரப்பிக்கிட்டு இருக்காங்க. மேலும் மேலும் நம்முடைய செயல்கள் அந்த நெகட்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகுது தவிர இந்த விஷயங்கள்ல தவறுகள்ல இருந்து நம்மளை திருத்தி கொள்ளணும், நம்மளை வந்து பாதுகாத்துக் கொள்ளணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு வரவே இல்லை. இந்த மீடியாக்கள் தெளிவாக கழுகு மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கிறான். எப்பண்டா நம்ம மேல ஒரு நெகட்டிவான செய்தி வரும் அதை ஸ்ப்ரெட் அவுட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மீடியாக்கள் கழுகு மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கு. வன்மையாக இந்த மீடியாக்களை கண்டிக்கணும். கொஞ்சம் கூட பொறுப்புணர்வு இல்லாம நடந்து கொள்கிறாங்க. தளபதி அவர்கள் வரக்கூடிய செய்தி ஏதோ ஒரு ஊடகத்துல வந்துச்சு, கொஞ்சம் மக்கள் வந்தாங்க, அதை லைவா டெலிகாஸ்ட் பண்ணி ஹைப் ஏத்தி ஏத்தி தினத்தந்தியெல்லாம் முழுமையாக செய்தி தெரிஞ்சது மாதிரி, ஏதோ தலைமையிலிருந்தே அவங்களுக்கு பத்திரிகை செய்தி கொடுத்தது மாதிரி, ஏர்போர்ட்ல இறங்கி அங்கிருந்து 5 கிலோமீட்டருக்கு ரோட் ஷோ அப்படின்னு சொல்லி டிவிலே அனௌன்ஸ் பண்றாங்க. அதுதான் அந்த அளவுக்கு கட்டுக்கிடக்காத கூட்டம் வர்றதுக்கு காரணம். அப்போ அவர்கள் மீடியாக்கள் நம்ம மேல ஏதாவது ஒரு எங்கேயாவது ஒரு கேப் கிடைச்சிடாதா, ஒரு தவறு நடந்துடாதா, அதை வந்து ஊதி பெருசாக்கலாமா அப்படிங்கிற ஒரு கழுகு பார்வையோட நம்ம மேல இருக்கிறாங்க. நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா நம்மளை பத்தி செய்திகளை பயங்கரமா போட்டுட்டு இருக்கிறாங்க அப்படின்ட்டு. நம்ம நல்லது செஞ்சா 10 வாட்டி போடுவாங்க, நம்ம தவறு செஞ்சா 100 வாட்டி போடுவாங்க. அதான் ஊடகங்கள். சோ அந்த மாதிரி ஒரு கழுகு பார்வையோட நம்ம கிட்ட இருந்துட்டு இருக்கிறாங்க. எல்லாவற்றுக்கு மேலாக தளபதி அவர்களுக்கு நாம நல்ல பேரை வாங்கி கொடுக்கணும். ஒரு கட்டுப்பாடான ஒரு கூட்டத்தை தான் உருவாக்கி இருக்கிறாரு. இந்த கூட்டத்தால நிச்சயமாக தமிழ்நாட்டில் ஒரு நல்ல ஆட்சி அமைக்க முடியும், தமிழ்நாட்டில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும், மக்களுக்கு நல்லது செய்ய முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையை நாம தான் ஏற்படுத்தணும். அப்ப நாம ஏற்படுத்தணும் அப்படின்னு சொன்னா முதல்ல தலைமைக்கு கட்டுப்படணும். தலைமை ஒரு வார்த்தையை சொல்லிட்டா அதை செஞ்சிடணும். வராதன்னா வராத, அவ்வளவுதான். அந்த லைட் மேல ஏறாத, எல்இடி மேல ஏறாதன்னா ஏறாதான். ஏறாதேன்னு சொல்றதுக்கு முன்னாடியே உனக்கு தெரியணும். எங்கேயாவது ஒரு விஷயம் சின்ன ஒரு பிசுறு தவறு நடந்துச்சுன்னா எவ்வளவு பெரிய கெட்ட பேர். எந்த படம்னு எனக்கு தெரியாம ஞாபகம் இல்ல, தளபதி அவர்களுடைய ஒரு படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு டேட்டு தள்ளி போய் ஒரு பையன் தற்கொலை பண்ணிக்கிட்டான். அது எவ்வளவு பெரிய கெட்ட பேர் அவருக்கு ஏற்படுத்துச்சு. நடிகர் அஜித்குமார் அவருடைய சினிமா முதல் நாள் அன்னைக்கு இதே மாதிரி ஒரு ரசிகர் வாகனத்துல என்னமோ ஏறி சாகசம் பண்ணதுல கீழே விழுந்து இறந்துட்டார். எவ்வளவு பெரிய கெட்ட பேர் ஏற்படுத்துச்சு. அல்லு அர்ஜுன் சமீபமாக ஒரு தியேட்டர்ல போய் அங்க கட்டுக்கடங்காத கூட்டம் வந்து ஒரு வீட்டுல ஒரு தாயும் மகனும் இறந்து அவர் மேல எஃப்ஐஆர் கொலை வழக்கு வரைக்கும் பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டதெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்ப இப்படிப்பட்ட நிகழ்வுகள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல நமக்காக ஒருத்தர் தன்னுடைய கெரியரை விட்டுக்கிட்டு அரசியலுக்காக வரும்போது எந்த அளவிற்கு நாம அவருடைய கண்ணியத்தை பாதுகாக்கணும், எந்த அளவிற்கு நாம அவருடைய சொல்லுக்கு நம்ம கட்டுப்பட்டவர்களா இருக்கணும். இப்போ உதாரணமா, இப்போ நீங்க இருக்கீங்க, உங்க பக்கத்து வீட்டுல ஒரு பையன் இருக்குன்னா அந்த பையனுடைய அப்பா இருக்கிறாரு. அந்த தந்தை தன்னுடைய மகனுக்கு ஒரு அறிவுரையை சொல்றாரு, வாகனத்துல ஸ்பீடா போகாத அப்படிங்கிறாரு. சொன்ன உடனே அந்த பையன் என்ன பண்றான், கேட்காம சர்றன்னு ஸ்பீடா போறான். இப்போ அந்த தந்தையை பார்த்து நீங்க என்ன நினைப்பீங்க? உங்களுடைய மனநிலை என்னவா இருக்கும்? ஒழுங்கா பிள்ளைய வளர்த்த முடியல, தகப்பன் பேச்ச கேட்காத ஒரு பிள்ளை தருதல மாதிரி இருக்குது, இந்த ஆளுக்கு அந்த பிள்ளைய வளர்த்த தெரியல அப்படிங்கிற ஒரு ஒரு கணிப்பை தானே நம்ம எல்லாமே சொல்லுவோம். அதே மாதிரிதான் இங்க தளபதி அவர்களும். அவர் ஒரு கட்சியினுடைய தலைவர். இந்த தன்னுடைய தொண்டர்களுக்கு ஒரு கட்டளை இட்டதுக்கு பிறகு அதை நம்ம கேட்கல அப்படின்னு சொன்னா வெளியே இருந்து பார்க்கக்கூடியவன் யார கிண்டல் பண்ணுவான், யார கேலி பண்ணுவான், யாருடைய கண்ணியத்தை பழி சொல்லுவான். அந்த சிந்தனை வேண்டாமா உங்களுக்கு? அப்போ தளபதிக்கு தான் நம்ம கெட்ட பேர் ஏற்படுத்துறோம்.
அவருடைய வாகனம் உடைஞ்சது, அதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது அன்பு சகோதரர்களே. யாராவது ஒருத்தருக்கு ஒரு சிறு காயம் ஏற்பட்டு விட்டா கூட அது எவ்வளவு பெரிய தீராத வலிய தளபதிக்கு ஏற்படுத்தும், நம்ம எல்லாருக்குமே ஏற்படுத்தும். நாமெல்லாம் ஒரே பள்ளிக்கூடத்துல படித்தவங்க கிடையாது, ஒரே கல்லூரியில படிச்சவங்க கிடையாது, ஒரே ஊர்ல ஒரே தெருவுல வாழ்ந்தவங்க கிடையாது, ஒரே கிரிக்கெட் டீம்ல இருந்தவங்க கிடையாது. எங்கெல்லாமோ பல்வேறு ஊர்களில் இருந்து பல்வேறு பேக்ரவுண்ட்ல இருந்து நாம எல்லாம் இருக்கக்கூடிய எல்லாரையுமே ஒன்றிணைக்கிறது தளபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் தான். இந்த தளபதி அப்படிங்கிற ஒரு நபருக்கு கீழே தான் நம்ம எல்லாருமே ஒரு சகோதரத்துவ வாஞ்சையோட நம்ம சேர்ந்து இருக்கிறோம். அந்த சகோதரத்துவ வாஞ்சையோட உரிமையோட நான் சொல்றேன், தயவு செஞ்சு இனிமே இந்த மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் ஈடுபடாது என்று. ஒரு கட்டுப்பாடான கூட்டமாக ஒரு இராணுவ கட்டமைப்போட நாம இருந்தா மட்டும்தான் நாம தேர்தல் காலத்துல சந்திக்க முடியும். இப்பவே இப்படின்னா அடுத்தடுத்த கட்டங்கள்ல தளபதி அவர்கள் இன்னும் அதிகமாக மக்களை நெருங்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. அப்ப பாருங்க எப்படி இருக்கும்னு. அப்ப இப்பவே இந்த மாதிரி ஆயிப்போச்சுன்னா நாளைக்கு மிகப்பெரிய அளவுல தடைகள் வரும். தளபதிக்கு ரொம்ப ஃப்ரீயா சுதந்திரமா வர முடியாது. அவருக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது? ஏன் களத்துக்கு வருவதற்கு கொஞ்சம் தயக்கம் இருக்குதுன்னா, களத்துக்கு வந்தா இதான் பிரச்சனை. அப்ப இந்த பிரச்சனையை யாரு கொடுக்குறா? நாம தான் கொடுக்கிறோம். அப்ப நாம கொடுக்கலன்னா இந்த பிரச்சனை இல்ல, தாராளமா களத்துக்கு வந்துருவாரு. நமக்கு அவர் மேல இருக்கக்கூடிய அளவு கடந்த அன்பும் ஒரு பாசமும் ஒரு ஒரு அளப்பரிய ஒரு அன்பின் வெளிப்பாடை நம்ம வெளிப்படுத்துறோம். அதை கட்டுப்படுத்தணும், உணர்வுகளை கட்டுப்படுத்தணும். நாம இப்ப சாதாரண ரசிகர்கள் கிடையாது. இப்ப சாதாரண ரசிகர்கள் கிடையாது. அந்த மனநிலையில நீங்க இருந்தீங்கன்னா தயவு செய்து வெளியே வந்துருங்க. சாதாரண ரசிகர்கள் கிடையாது. அந்த மனநிலையில் இருந்தீங்கன்னா நீங்க கட்டுப்பட வேண்டாம், அவர் சொல்லுடைய பேச்சை கேட்க வேண்டாம். ஆனா நீங்கள் அவருடைய கட்சியினுடைய தொண்டராக 2026ல ஒரு சிறந்த ஒரு ஆட்சிங்க அமையணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு இருந்துச்சுன்னு சொன்னா தயவு செஞ்சு இந்த மனநிலையிலிருந்து மாறி அவரை ஒரு தலைவராக பாவிக்கக்கூடிய, அவருடைய பேச்சை கேட்டு அதற்கேற்றபடி நடக்கக்கூடிய ஒரு தொண்டராக இருப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். அப்பந்தான் நம்ம கட்சிக்கும் கண்ணியம், நமக்கும் கண்ணியம், நம்ம நம்பி களத்துல வந்திருக்கிறாரே தளபதி அவர்கள், அவருக்கும் கண்ணியம். இந்த மீடியாக்கள் நம்ம மேல சேட்டை வரைகிறதுக்கு கழுகு கண்ணோட பார்த்துக்கிட்டு இருக்கிறான் ஒரு பக்கத்துல. இன்னொரு பக்கத்துல எதிர்கட்சிகள் நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகளை ஊதி பெருசாக்கி நம்ம மேல ஒரு நெகட்டிவான பிம்பத்தை உருவாக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கத்துல தளபதி அவர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய கவலையாக நிச்சயமாக இருக்கும், மாற்றுக்கருத்தே கிடையாது. எங்களுக்கு யாருக்காவது ஏதாவது ஒன்று ஆகி போச்சுன்னா அது ஒரு காலம் கடந்த மனவேதனையை கொடுக்கும். அந்த பயமும் இருக்குது. அததான் அவர் பதட்டம் அப்படின்னு சொல்றாரு. புரியுதா? அப்போ இதையெல்லாம் சால்வ் பண்ணணும் அப்படின்னா, இதையெல்லாம் மாற்றணும் அப்படின்னு சொன்னா நம்ம ஒவ்வொருவருக்கும் அதுல கடமை பொறுப்புணர்வு இருக்கிறது. அந்த பொறுப்புணர்வை உணர்ந்து நாம எல்லாருமே செயல்படணும். அன்பு சகோதரர்களே, இப்ப சொல்லுங்க, நீங்க தளபதியினுடைய தொண்டரா அல்லது தளபதியினுடைய ரசிகரா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள், ரசிகர்கள் அத்தனை பேருக்குமே ஷேர் பண்ணுங்க. தலைமைக்கு இந்த வீடியோ மூலமாக ஒரே ஒரு வேண்டுகோள், தலைமை எந்த பொறுப்புகள் போடுறாங்களோ இல்லையோ, முதலாவதாக ஒவ்வொரு மாவட்டத்திலையும் தொண்டரணி நிர்வாகத்தை போட்டு தொண்டரணிய பயிற்சி கொடுத்து அவர்களை ஒரு சரியான வழிமுறைக்கு கொண்டு வாங்க. ஒரு கூட்டத்தை கட்டுப்படுத்துறதுல இருந்து ஒரு நிகழ்ச்சியில வரக்கூடிய மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறேன்னா, எந்த இடத்திலுமே காவல்துறையெல்லாம் நமக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுக்காது. ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்துட்டு போட்டு அதை வச்சே ஒட்டுமொத்தமாக இவங்களை தடுத்துடலாம், தடை பண்ணிடலாம் நினைச்சிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல நம்மளை நம்பி வரக்கூடிய அந்த மக்களுக்கு நாம தான் பாதுகாப்பு. காலையில 6 மணிக்கு 7 மணிக்கு வந்து நிக்கிறாங்க, சாயங்காலம் வரைக்கும் அவங்களுக்கு சாப்பாடு தண்ணி இதுக்கெல்லாம் யார் ஏற்பாடு பண்ணுவா? ஏதாவது ஒரு தவறு நடந்து போச்சுன்னா யார் இதுக்கு பொறுப்பு? எனவே தலைமைக்கு நாம கேட்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வேண்டுகோள் என்னன்னா, உடனடியாக ஒவ்வொரு மாவட்டத்திலையும், கன்னியாகுமரி மாவட்டத்துல அங்க வந்து மாவட்ட நிர்வாகத்தோடு பேசி தொண்டர் அணிக்கு இளைஞர் அணிக்கும் தற்போதைக்கு ஒரு ஒருங்கிணைப்பாளரை போட்டு அந்த தொண்டர் அணிக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்து கடந்த 2 வாரங்களுக்கு முன்பாக ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு போராட்டத்தை கட்டுக்கோப்போடு கண்ணியத்தோடு நம்ம நடத்தணும். அந்த நிகழ்வுல கலந்து கொண்ட எல்லாருமே சிறப்பான முறையில இருந்துச்சு. இந்த ஆர்ப்பரிக்காம, இந்த போட்டோவுக்கு போஸ் கொடுக்குறேன்னு சொல்லி ஃப்ரண்ட்ல வந்து குவியாம, காவல்துறைக்கு டென்ஷன் கொடுக்காம, போக்குவரத்துக்கு இடைஞ்சல் ஏற்படுத்தாம, பொதுமக்களுக்கு இடைஞ்சல் ஏற்படுத்தாம சரியான வழியில திட்டமிடலோடு அந்த நிகழ்ச்சியை எல்லாருக்கும் பாதுகாப்போடு ஏற்பாடு செய்யணும் அப்படின்னு சொன்னா தொண்டரணி மிக முக்கியம். நீங்க எந்த நிர்வாகத்தை போடுறீங்களோ இல்லையோ, உடனடியாக ஒவ்வொரு மாவட்டத்திலையும்
தொண்டரணிக்கான பொறுப்பாளர்களை அறிவித்து அவர்களுக்கு போதிய ஆலோசனைகளையும் அவர்களுக்கான பயிற்சியையும் கொடுத்து தொண்டரணி நிர்வாகத்தை உடனடியாக உருவாக்குவதற்கான முயற்சியில தலைமை இறங்கணும். இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா அல்லது இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நிர்வாகிகள் தலைமையோட தொடர்புல இருந்தீங்கன்னா இதை கொண்டு போங்க. அதே மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கக்கூடியவர்கள் நீங்களாவே உங்களுக்குள்ளாடியே பேசி ஒரு தொண்டரணி எப்படி இருக்கணும், எந்த அளவுக்கு கட்டுக்கோப்படி இருக்கணும், இந்த மாவட்டத்தில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை எப்படி கட்டுப்படுத்தணும், மக்களை எப்படி கட்டுப்படுத்தணும், அவர்களுக்கான உதவிகளை எப்படி செய்யணும், வரக்கூடிய போக்குவரத்தை எப்படி ஒழுங்குபடுத்தணும், நாம இருக்கக்கூடிய ஆர்ப்பாட்டம் போராட்ட களங்கள்ல நாம போட்டு போற தண்ணி பாக்கெட்டு பிஸ்கட் பாக்கெட்டு இதையெல்லாம் எப்படி சுத்தம் பண்ணி எப்படி ஒரு நீட்டா ஒரு நிகழ்ச்சியை நடத்தணும் அப்படிங்கிறத உங்களுக்குள்ளாடியே சில மாவட்டங்கள்ல ஆலோசனைகளை பண்ணி நிகழ்ச்சிக்கு முன்னாடியே ப்ரீ பிளான்டா பண்ணி நிகழ்ச்சி முடிஞ்சிட்டு போனதுக்கு அப்புறம் தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவர்கள்ப்பா ஒரு போராட்டம் பண்ணாங்க, ஒரு பொதுக்கூட்டம் நடத்தினாங்க, கண்ணியமாக இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை கட்டுக்கோப்போடும் ஒரு ஒழுக்கத்தோட கூடிய கூட்டத்தை நான் பார்த்தது இல்லைன்னு சொல்லி பொதுமக்கள் மூக்கு மேல விரல வச்சு சொன்னோன்னு சொன்னா மக்களுடைய ஆதரவு நம்பிக்கையாக மாறிடுச்சுன்னு அர்த்தம். அப்படி நடந்துச்சுன்னு சொன்னா நிச்சயமாக 2026 100% நமக்கு வெற்றி அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த வீடியோ சம்பந்தமாக உங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். நன்றி.